திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே இருக்கிற பூவலூர் அப்படின்ற பகுதியைச் சேர்ந்த ஒரு அரசு பள்ளி ஒன்று பல வருடங்களா இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த அரசு பள்ளியில 11 வருடங்களா சதீஷ்குமார் அப்படின்ற ஒரு அறிவியல் ஆசிரியர் ஒருத்தர் ஆசிரியரா பணிபுரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்காரு. மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப அற்புதமாவே பாடம் நடத்தக்கூடியவர் அந்த அறிவியல் ஆசிரியர் சதீஷ்குமார். தினமும் பாத்தீங்கன்னா அவர் பாடம் எடுக்கும்போது சில கேள்விகளை கேட்கறது உண்டு. அதே போல வழக்கம் போல ஒரு நாள் பள்ளிகளுக்கு சென்று வகுப்பறையில பாடம் நடத்திட்டு இருந்திருக்காரு. பாடம் நடத்திட்டு இருக்கும்போது வழக்கம் போல கேள்வி கேட்கிறாரு. சில மாணவிகளை எழுந்து நின்று பதில் சொல்றாரு. ஆனா அதுல ஒரே ஒரு மாணவி மட்டும் எழுந்து நிக்க சொல்லியும் எழுந்திருக்காம அப்படியே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அந்த மாணவியை எவ்வளவு வற்புறுத்தி அந்த மாணவி எழுந்திருக்கவே இல்லை. ஆனா அந்த மாணவியை பார்த்து பக்கத்துல இருந்த மாணவ மாணவிகள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு யாரும் சிரிக்காதீங்க, உட்காருங்கன்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சிடறாங்க. அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் பள்ளி முடிஞ்சு எல்லா பிள்ளைகளும் வீட்டுக்கு போற நேரமும் வந்துடுது. உடனே அந்த மாணவி பாத்தீங்கன்னா எழுந்திருச்சு ஸ்கூலுக்கு வீட்டுக்கு போறதுக்கு தயாராகிறாங்க. அந்த மாணவியை இடையில வழிமறிச்சு ஆசிரியர் சதீஷ்குமார் ஏன் நான் பாடம் நடத்தும் போது எழுந்திருக்கும் சொல்லும் போது ஏன் எழுந்திருக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அந்த மாணவி தயங்குறாங்க, இதை எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. பயப்படாதம்மா, நீ எதா இருந்தாலும் பயப்படாம சொல்லி என்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் சதீஷ்குமார் கேட்டிருக்காரு. உடனே அந்த மாணவி சொல்லியிருக்காங்க, சார் எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஏமா பீரியட்ஸ் வந்துட்டா நீ பாத்ரூம் போயிட்டு சரி பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல சார், என்னுடைய ஆடை கிழிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம பள்ளியில இருக்கிற அந்த பாத்ரூம் சரியில்லாத பாத்ரூம், அதுக்கு கதவு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி சுத்தபத்தம் எதுவுமே கிடையாது, வாந்தி வர்ற மாதிரி இருக்கும். சுத்தபத்தம் எதுவும் இல்லாம கதவும் எதுவும் இல்லாம எப்படி நாங்க போய் அந்த இடத்துல மாத்த முடியும்? அதனாலதான் நான் எழுந்திருக்கவே இல்லை, என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்றாங்க. பரவாயில்லாமா, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவிக்கு தட்டி கொடுத்துட்டு நீங்க நாளையிலிருந்து கிளாஸுக்கு கரெக்டா வாமா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. மறுநாள் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ 2 மாணவிகள் பாத்தீங்கன்னா வர்ற வழியில ஸ்கூலுக்கு வெளியில ஒரு வீட்டுல கெஞ்சிட்டு இருக்காங்க. 2 மாணவிகள் எதுக்காக கெஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சதீஷ்குமார் அவர் நின்று கவனிச்சு பாக்குறாரு. இந்த பிள்ளைங்க கெஞ்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவருக்கு மனசு இறங்கிடுச்சு. உடனே அந்த பிள்ளைங்களை கூப்பிடுறாரு, ஏமா இங்க வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அந்த வீட்டுல போயிட்டு ஏதோ கெஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அந்த மாணவிகளும் சொல்றாங்க, சார் இந்த மாதிரி எங்களுக்கு 2 பேர்த்துக்குமே இன்னைக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு, அதனால நாங்க நாப்கின் சேஞ்ச் பண்றதுக்காக தான் இந்த வீட்டு டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம், அதுதான் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஞாபகம் வருது. நேற்றுக்கு ஒரு பொண்ணு சொன்னிச்சுல டாய்லெட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னைக்கும் அதே மாதிரி தான் இந்த பிள்ளைங்களும் அதனாலதான் போயிருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு, கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. நேற்றுக்கு அந்த பொண்ணு சொன்னதை நம்ம கூட அலட்சியமா விட்டுட்டோம், இப்போ இந்த பொண்ணுங்க இங்க கெஞ்சிட்டு இருக்கும்போது தான் இதோட உண்மைத்தன்மை தெரியுது. அப்போ டாய்லெட் இவ்வளவு வருஷமா நம்ம 11 வருஷமா இந்த பள்ளியில ஆசிரியரா பணிபுரிஞ்சு வந்துட்டு இருக்கோம், ஆனா இந்த டாய்லெட் பிரச்சனை நம்ம காதுக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா ஃபீல் பண்றாரு. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை சொல்றாரு. இல்ல சார், இதுல நாங்க அந்த டாய்லெட்ல மாற்றவே முடியாது, பள்ளி டாய்லெட்ல எங்களால் மாற்ற முடியாது, அங்கே கதவு கிடையாது, ஒன்றும் கிடையாது, சுத்தபத்தம் கிடையாது, நாங்கள் இதுக்காகவே பீரியட்ஸ் வந்துட்டுனா லீவு போட்டுடுறோம், ஸ்கூலுக்கு கூட வரமாட்டேன்றோம். நிறைய பேர் மாதம் மாதம் இந்த மாதிரி லீவு போடுறதே இந்த ஒரு காரணத்தால தான் சார், அதனாலேயே நிறைய பிள்ளைங்க படிக்கிறது கூட நிப்பாட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக அந்த பிள்ளைங்க சொல்லுதுங்க. இதை கேட்ட ஆசிரியர் சதீஷ்குமார் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாயிடுது. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது நம்ம காதுக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா, நீங்கள் நம்ம பள்ளி டாய்லெட்டுக்கு போக வேணாம், இவங்க கிட்டே சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் டாய்லெட்ல சேஞ்ச் பண்ணிக்க சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களும் பள்ளிக்கூடத்துக்கு வந்துருதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்து யோசிக்கிறாரு, இது அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அரசுக்கு தகவல் தெரிவிச்சோன்னா இந்த ஜென்மத்தில் அவ்வளோ சீக்கிரம் ஸ்டெப் எடுத்து கட்ட மாட்டாங்க, நம்மளே தான் ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 ரூபாய் அதுக்கு டொனேஷனா ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டா அவர் கொடுக்குறாரு. இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளியில் நடக்கிற விழாவில் அவர் சொல்றாரு, பள்ளியில் கழிப்பறை கட்ட போறோம், அதுக்கு நான் என்னோட முன்பணமா ஒரு 50,000 ரூபாய் நான் கொடுத்துருக்கேன், ஏதோ என்னால முடிஞ்ச அளவு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. உடனே அவருக்கு பக்கத்துல இருந்த ஒருத்தர் நானும் 50,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆசிரியர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் நான் சிமெண்ட் மூட்டை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த டைம் மட்டுமே அவருக்கு அதிகபட்சமாக ஒரு 1,40,000 கிட்டத்தட்ட தான் அவருக்கு பிறண்டது. ஆனால் அந்த டாய்லெட் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா செலவாகும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், மீதி அமௌண்ட்டை எப்படி புரட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சமூக வலைத்தளங்களில் இந்த பிரச்சனையை கொண்டு போறாரு. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சமூக வலைத்தளங்கள்லையும் இந்த பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கிறாரு. இதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய பலன் கிடைக்குது. நிறைய சமூக ஆர்வலர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த செயலுக்கு
மக்களுக்கு பாராட்டு தெரிவித்ததோ மட்டும் இல்லாமல் எவ்வளவு பணம் தேவையோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை சென்ட் பண்ணி விடுறாங்க. உடனே அந்த பணமும் கிடைச்சதுக்கு அப்புறம் கடந்த ஜூன் மாதம் வந்து அந்த பணியை தொடங்கி கட்டி முடிக்கிறார். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டை வந்து கட்டி முடிச்சுட்டு மாணவ மாணவிகளுக்கு வந்து 14 டாய்லெட்டும், அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாய்லெட்டும், அப்புறம் ஊனமுற்ற முடியாதவங்க அப்படின்ற ஒரு பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட்டும் வந்து கட்டி மொத்தம் 19 டாய்லெட் வந்து அந்த பள்ளியில் வந்து புதுசாக கட்டி, அதுக்கப்புறம் அந்த டாய்லெட்டை பொதுமக்கள் முன்னிலையிலையும் ஆசிரியர்கள் முன்னிலையும் மாணவ மாணவிகள் முன்னிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் சதீஷ்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வைக்கிறார். இந்த செய்தியானது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகவும் வந்துட்டு இருக்குது. ஆசிரியர் சதீஷ்குமார் அவர்கள் செய்த செயல் வந்து நம்மளுடைய நெஞ்சை வந்து உருக வச்சிருச்சு. இவரை மாதிரியான பல சமூக ஆர்வலர்கள் இன்னமும் நம்ம நாட்டில் இருக்கிறதா இருந்தால் நம்ம நாட்டில் மழையே பெய்யுது அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியர் சதீஷ்குமார் அவர்களை பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.